ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, சில உறவுகளை தூக்கி எறியவும் முடியாமல், விலகி செல்லவும் முடியாமல், வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல், நொடிக்கு நொடி நினச்சி வருந்தி கொண்டிருக்கும் அளவுக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு உறவு இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உன்னோட ஆழ்மனதால் நேசிக்கப்பட்டவங்க. உன்னை விட்டு விலகி போனவங்க திரும்பி வந்தா மன்னிச்சு ஏத்துக்க. வரவில்லைன்னா அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையில அடுத்தது என்னன்னு சிந்திக்காம இருக்கக்கூடாது. நீ அன்பா இருக்கிறத விட உண்மையா இருக்கிறியாங்கிறது தான் மிகவும் முக்கியம். ஏன்னா அன்பை விட உனக்கு நிறைய மகிழ்ச்சி தரக்கூடியது உண்மைதான். உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே நான் உன் சாயப்பா உனக்காக கொடுத்தது தான். அதை நீ மனசார ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சா நிச்சயம் அதில் நீ மாபெரும் வெற்றி பெறுவ. நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, சாதிக்க வேண்டியதும் நிறைய இருக்கு. அதனால இடையூறுகள் உனக்கு கண்டிப்பாக வரும். அந்த இடையூறுகள் தான் உனக்கான வெற்றி படிக்கட்டுகள். இதை நீ நிச்சயம் கடந்து போய் தான் ஆகணும். எதை நினைச்சும் கவலைப்படாத. பல வருடமா கவலைப்பட்ட ஆரோக்கியமான உணவை கூட நீ சரியா எடுத்துக்கல. நான் மட்டும் உன் கூட இல்லைன்னா உன்னோட உடல் நிலைமை ரொம்ப மோசமானதா இருக்கும். எல்லாமே என்னோட கட்டுக்குள்ள நான் வச்சிருக்கிறதால தான் உன்னால இப்ப கிடைச்சிருக்கிற சந்தோஷம் நிலைச்சிருக்கு. இனிமே நீ உனக்கு விருப்பப்பட்ட சுவையான உணவை எல்லாம் ருசிச்சு சாப்பிடுற காலம் வந்தாச்சு. உன்னோட துன்பங்கள் எல்லாம் மாறும் நாள் நாளைக்கு கூட இருக்கலாம். நீ நம்பணும். நீ நம்பினாதான் நிச்சயம் அது நடக்கும். ஒரு சிலருக்கு 1 வருடம் கூட ஆகலாம். அது அவங்களோட முன் ஜென்ம பாவங்களை பொறுத்து. நீ பணக்காரனா ஆகணுங்கிறத விட உன்னை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காம இருக்கிற மனசு தான் உனக்கான பெரிய மனசு. யாரோடையும் உன்னோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காத. அவங்க கர்மா வேற, உன்னோட கர்மா வேற. நீ செய்து கொண்டிருக்கும் வேலை என்னவோ அதுல பெரிய மாற்றம் வரப்போகுது. அது உன்னோட வாழ்க்கைய பிரகாசமா மாத்த போகிறது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. இனி நீ நான் அமைச்ச வெற்றி பாதையில பயணிக்க போற. உன்னோட கஷ்ட காலத்தில் உன் கூட நான் எப்படி துணையாக இருந்துக்கிட்டு இருந்தேன்னு நீ அடிக்கடி சொல்வியோ, அதே மாதிரி உன்னோட வெற்றிக்கான காலத்திலையும் உன்னோட இறுதி பயணம் வரைக்கும் நான் வரப்போகிறேன். தைரியமாக இரு. இனிமே எல்லா கஷ்டமும் உன்னை விட்டு விலகி ஓட போகுது. நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்படியெல்லாம் இனி நீ சந்தோஷமா வாழ போற. இனிமே நீ அந்த வானத்தையும் எட்டலாம். உன்னை யாராலும் தடுக்க முடியாது. உன்னோட குறிக்கோள் என்னன்னு அதை உணர்ந்து அதுக்கு தகுந்தபடி செயல்பட்டு நட. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.